சிவாய நமக. வணக்கம் நண்பர்களே. இது புல்லுருவி, அதாவது கருவேப்பிலை மரத்தோட புல்லுருவி. இது புல்லுருவி அப்படின்னா ஏதாவது ஒரு மரத்தில் வந்து அதிலேருந்து அது ஒட்டிக்கிட்டு வளர்ந்துருக்கும். ஒட்டினி போல் ஒட்டிக்கிட்டு அதோட சத்துக்களை ஈர்த்து இது வளர்ந்துட்டுருக்கும். சரிங்களா? அந்த மரத்தோட சத்தால் இது வளரும். அப்போ சில அபூர்வ புல்லுருவிகள் இருக்குது. இப்போ கருவேப்பிலை மரத்தில் எங்காச்சும் ஒரு இடத்துல தான் கிடக்கும். அந்த கிடைக்கிற இடம் வந்து எங்காச்சும் ஒரு இடத்துல இருக்கும். அப்படி தேடி போக வேண்டியிருக்கும். ஆனால் வந்து வேப்ப மரத்தில் எல்லா இடத்துலையும் சில இடங்களில் இருக்கும். அது ஈஸியாக எடுத்துடலாம் அந்த புல்லுருவியை. இந்த மாதிரி சில புல்லுருவிகள் எடுக்கிறது தேடி போகணும். சரிங்களா? அனைத்துலேயும் இருக்கும். எலுமிச்சை மரத்துலேயும் இருக்கும், புங்க மரத்துலையும் இருக்கும், புளிய மரத்தில் இருக்கும், கருங்காலி மரத்தில் இருக்கும். எல்லா மரங்கள்லேயும் சில இடத்துல இருக்கும். இப்போ அபூர்வ புல்லுருவி எடுக்கும்போது அதோட சிறப்பு பயன்கள் என்ன சித்தர்கள் கூறியிருக்காங்க. ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சிறந்த ஒரு பலன் உண்டு. வசியத்துக்கு சிறந்து ஆடக்கூடிய சக்தி இருக்குது அதுக்கு. சரிங்களா? தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய புல்லுருவியும் இருக்குது. அந்த மாதிரி புல்லுருவிகளை காப்பு கட்டி எடுக்கும்போது, இப்போ கருங்கால புல்லுருவிலாம் காப்பு கட்டி எடுக்கும்போது தெய்வத்தோட கெட்ட சக்தியை வரட்டும் தெய்வத்தை ஈர்க்கும். அந்த விஷயங்கள் இருக்குது. இந்த கருவேப்பிலை மரத்தோட புல்லுருவி எதுக்கு பயன்படுது என்றால், ஆண் பெண் வசியம், தொழில் காரியங்கள், இந்த மாதிரி சில விஷயங்கள் பயன்படுத்தலாம். இதெல்லாம் சில விஷயங்கள் மையாக பயன்படுத்தி செய்யும்போது தொழில் வசியமாகும். தொழில் வசியம் அப்படின்னா ஜனங்க கூட்டம் அதிகமாக இடத்துல வரும். திரும்ப நம்மளை தேடி வருவாங்க. ஒரு கடைக்கு வந்துட்டு போயிட்டாங்கனாவே திரும்ப வந்து தேடி வரக்கூடிய ஈர்ப்புக்கு இது இழுத்து விடும். அதோட அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது. சரிங்களா? ஆண் பெண்ணுக்கு இது பண்ணும் பொழுது எவ்வளோ பெரிய ஒற்றுமை இல்லாமல் பிரிஞ்சிருந்தாலும் திரும்ப வந்து அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டு ஒற்றுமையோடு வாழ்வாங்க. சரிங்களா? இந்த புல்லுருவி வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அதிகாலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே இதை எடுக்கணும். சரிங்களா? தேங்காய், வாழைப்பழம், ஊதுபத்தி, சூடம், குங்குமம், விபூதி இதெல்லாம் வாங்கிட்டோன்னா விரலி மஞ்சள் எடுத்து ஒரு மஞ்சள் நூலில் கட்டி இதுக்கு காப்பு கட்டணும். சரிங்களா? நம்ம ஒரு பெண்ணுக்கு எப்படி தாலி கட்டுவோமோ அதன் முறையில் 3 முடிச்சு போட்டு கட்டணும். 3 முடிச்சு போட்டு கட்டி அதுக்கு குங்குமம், பெண்ணுக்கு எப்படி இந்த கட்டுற இடத்துல வைக்கிற பதிலா அது மாதிரி இதுக்கு அந்த குங்குமத்தை வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். வழக்கம் போல் தான் சாமி கும்பிட்றது போல் சாமியை தேங்காய் உடச்சி பற்றி சூடத்தை காமிச்சு சாமி கும்பிட்டு மந்திரங்களை சொல்லணும் இதுக்கு. சரிங்களா? சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லித்தான் எடுக்க முடியும். நம்ம உபாசன தெய்வத்தை அழைச்சி அதுக்கப்புறம் தான் அதை எடுக்க முடியும். சரிங்களா? இதை எடுத்து 4 பேர் பயன்படுத்தும் பொழுது நல்லதே செய்யும். இந்த மூலிகை நல்லதையே செய்யும். சரிங்களா? அனைத்தையும் செஞ்சு வைக்கும். தவறான நோக்கத்தில் பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்துகிறாங்க, நல்லதுக்கு பயன்படுத்துகிறவங்களும் இருக்காங்க. சரிங்களா? அபூர்வமானதெல்லாம் எங்காச்சும் ஒரு இடத்துல கிடைக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாரு கண்ணிலையும் கிடச்சிடாது. சரிங்களா? இந்த மாதிரி புல்லுருவி வந்து ஏன் நம்ம அதிகாலையில் எடுக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த அதிகாலத்தில் தெய்வத்தோட சக்தி ஈர்ப்புக்கு அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? தெய்வத்தோட வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த மூலிகையை நம்ம காப்பு கட்டி எடுக்கும்போது அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? முறைப்படி காப்பு கட்டி எடுக்கணும். மந்திரம் தெரியாதவங்க சரி சும்மா எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி மாந்திரிகத்தில் இருக்கிறவங்க சில இது கடைப்பிடிச்சு தான் இருக்கணும். சரிங்களா? நீங்கள் சாதாரணமாக எடுக்கிறத விட இந்த முறையில் காப்பு கட்டி நீங்கள் எடுக்கும்போது 100க்கு 100 வந்து பலன் கொடுக்கும். சரிங்களா? இந்த காப்பு கட்டி எடுத்து இதனோட சில பொருட்கள் சேர்த்து சில மூலிகையும் சேர்க்க வேண்டியிருக்கும். சரிங்களா? அது சுச்சம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். அதோட பலன்கள் என்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? முடிந்தவரை 4 பேருக்கு நல்லதே செய்யுங்க. அனைத்து தெய்வத்தையும் இருக்கக்கூடிய சக்தி இதில் இருக்கிறது.
ஆண் பெண் வசியம் சிறப்பாக ஆடும். சரிங்களா? நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா?